கடற்கரை குட்டியும் கடலுக்கடியில். ஒருநாள் மீனவ கிராமத்தில் வாழ்ந்த செல்வி என்ற குட்டிப்பெண் கடற்கரையில் விளையாட மிகவும் விரும்பினாள். அவளுக்கு கடலுக்கடியில் இருக்கும் ரகசிய உலகத்தைப் பற்றி அறிய ஆசை. ஒருநாள் கடற்கரையில் ஒரு சிறிய பிரகாசமான சங்கை கண்டெடுத்தாள். அந்த சங்கினுள்ளே இருந்து ஒரு சிறிய நீர்தேவதை வெளிவந்தது. அந்த நீர்தேவதை, "நான் மிரா, நீ இந்த சங்கை கண்டெடுத்ததால் உனக்கு ஒரு நாள் கடலுக்கடியில் பயணம் செய்யும் வாய்ப்பை நான் தருகிறேன்" என்றது. மிரா செல்வியை ஒரு மந்திர குமிழியில் அமர வைத்து கடலுக்கடியில் அழைத்துச் சென்றது. அங்கே செல்வி பல வண்ண மீன்களையும் அழகான பவழப்பாறைகளையும் மிதக்கும் ஜெல்லி மீன்களையும் கண்டாள். ஒரு பெரிய வயதான ஆமை அவர்களிடம் வந்து, மர்மமான ஒரு பெரிய முத்து ஒன்று ஒரு பாழடைந்த கப்பலினுள்ளே ஒளிந்துள்ளது என்று சொன்னது. செல்வியும் மிராவும் அந்த முத்துக்களை தேடிச் சென்றனர். அவர்கள் ஒரு பெரிய சிப்பியில் அமர்ந்திருக்கும் முத்துக்களை கண்டுபிடித்தனர். அந்த முத்துக்கள் கடலுக்கு வெளிச்சத்தை கொடுத்தன. மிரா அந்த முத்துக்களை மீண்டும் அதனிடத்திற்கு கொண்டு சென்றது. நாள் முடிவில் செல்வி மகிழ்ச்சியுடன் பூமிக்கு திரும்பினாள். கடலுக்கு அடியில் கண்ட அற்புதமான காட்சிகளை மறக்காமல் புதிய